நத்தம் அருகே நண்பர் வீட்டிலேயே கைவரிசை காட்டி ரூபாய் 1,80,000 திருடிச் சென்ற மதுரை மாவட்டம் திருமங்கலம் கரிசல்பட்டியைச் சேர்ந்த நபரை நத்தம் போலீசார் கைது செய்து விசாரணை. வெள்ளிக்கிழமை இரவு 7 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே புதுப்பட்டியைச் சேர்ந்தவர் பஞ்சு. இவரது மகன் தேவேந்திரன், வயது 30. இவர் கடந்த 15ஆம் தேதி தனது உறவினர் வீட்டில் நடந்த காதணி விழாவிற்கு திருமங்கலம் கரிசல்பட்டியைச் சேர்ந்த தனது நண்பர் ராஜ்குமாரை அழைத்திருந்தார். இதைத் தொடர்ந்து அங்கு வந்திருந்த ராஜ்குமாரை அழைத்துக் கொண்டு பஞ்சு குடும்பத்தினர் வீட்டை பூட்டிவிட்டு விசேஷ வீட்டிற்கு சென்றனர். அப்போது தான் ஊருக்கு செல்வதாக கூறி ராஜ்குமார் விசேஷ வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். இந்த நிலையில் மாலையில் வீட்டுக்கு தேவேந்திரன் வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 1,80,000 ரூபாய் திருடு போனது தெரிய வந்தது. இதுகுறித்து நத்தம் காவல் நிலையத்தில் பஞ்சு புகார் செய்தார். புகாரின் பேரில் ராஜ்குமார் மீது சந்தேகம் இருப்பதாக தெரிவித்ததை அடுத்து நத்தம் காவல் ஆய்வாளர் தங்கமுனியசாமி, சார்பு ஆய்வாளர் தர்மர் ஆகியோர் ராஜ்குமாரை விசாரணை செய்தனர். இதில் பணம் திருடியது தெரிய வரவே வழக்கை பதிவு செய்து போலீசார் ராஜ்குமாரை கைது செய்தனர்.